இட்டுபோட் சினிமாலைக்கு இந்த இப்படின்னு நினச்சி பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, விஷாலோட ஃபேமிலி வந்து உள்ள என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ விஷாலோட ஃபேமிலி வந்து எல்லார் கூடயும் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து ஒரு சம்பவம் நடந்தது. என்ன அப்படின்னா, இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க பிக் பாஸ் சைட்லேருந்து. என்ன அப்படின்னா, ஆல்ரெடி காலையில் வந்து எப்படி மஞ்சரி ஃபேமிலிக்கு ஒரு டாஸ்க்கு, இவங்க டான்ஸ் ஆடணும் குழந்த கூட. அதுக்கப்புறம் காலையில் தீபக்கோட ஒய்ஃப் கூட வந்து ப்ரப்போஸ் பண்ணணும். இந்த மாதிரியான ஒரு டாஸ்க் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, விஷாலுக்கு வந்து ரொம்ப வீட்டில் செல்லம் அப்படிங்கிறனால அவங்க அம்மாவும் பாட்டியும் வந்து ஊட்டி விடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டாஸ்க்கு. ஸோ இது ரொம்ப சிம்பிளாக வச்சுட்டாங்க. ஆல்ரெடி அவங்க ஊட்டி விட தான் வந்து தயாராகிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, சௌந்தர்யா வந்து சும்மா இல்லாமல் பக்கத்தில் இருந்து ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, விஷால் வந்து இருந்தாலும் உங்கள் பையன் ரொம்ப சேஃப் கேம் விளாட்றான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் விஷாலோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பயங்கரமான ரிப்ளை கொடுக்குறாங்க. இஸ் இட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோடனே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, கைத்தட்டி பயங்கரமாக வந்து சிரிச்சுக்கிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சது. சௌந்தர்யா ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா அது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க அம்மா வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கலாய்ச்சி விட்டாங்க. ஸோ எல்லாமே ஒரு ஃபன்னாக தான் வந்து ஜாலியாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ விஷாலோட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க அப்பா எப்படியோ அதுக்கு ஆப்போசிட்டாக அவங்க அம்மா. ஸோ அவங்க அம்மா பயங்கர சைலண்ட்டாக இருக்காங்க. அவங்க அப்பா நல்லாவே வந்து பேசுகிறாரு. ஸோ விஷால் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார், நான் இந்த மாதிரி பேசுகிறேன் அப்படின்னா அது யார்கிட்ட வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா கிட்ட தான் வந்திருக்கு அப்படிங்கிறது இப்போது நல்லாவே வந்து தெரிஞ்சுது. ஏன்னா அவங்க அப்பா கொடுக்குற கவுண்டர் ஆகட்டும், நிறைய விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்கார். ஸோ முத்துக்குமரன்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது வந்து என் பேரும் எம்கே தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார். என்ன உங்கள் பேருமா எப்படி அங்கிள் அப்படின்னு கேட்கும்போது, என் பேர் முனிக்குமார் இல்லை, அதனால் முத்துக்குமார் எம்கேனா முனிக்குமார் எம்கே தானே அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதான் இப்போ லைவில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.